ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா பைப்பிங் டிசைனுக்குள்ள போறதுக்கு SP3D, E3D, அப்புறம் PDMS இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்லாம் படிக்கலாமா? இல்ல வேண்டாமா? படிச்சா வேலை கிடைக்குமா? அப்படி கிடைச்சா எங்க கிடைக்கும்? எவ்வளவு சம்பளத்துல கிடைக்கும்? குரோத் எப்படி இருக்கும்? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விக்கான பதில் எல்லாம் இந்த வீடியோவோட கடைசி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அவ்வளவுதான், வீடியோக்குள்ள போயிருவோம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் KK ஃப்ரம் MECல இருந்து. வணக்கம்டா மாப்ளே. என்னன்னா இந்த சமீப காலமா கிட்டத்தட்ட என்னோட யூடியூப் கமெண்ட்ஸு, ஜென்ரலாக நான் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்லாம் பார்ப்பது உண்டு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து என்னன்னா இந்த பைப்பிங் டிசைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முன்வைக்கிறாங்க. இந்த பைப்பிங் டிசைன் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்கலாமா? பைப்பிங் டிசைன் படிக்கலாமா? டிசைன்னா நிறைய இருக்கு, எல்லா இடத்துலையும் டிசைன் இருக்கு. பட் குறிப்பா இந்த பைப்பிங் டிசைன் ஒரு மெக்கானிக்கல் படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்த பைப்பிங் டிசைன்னா ஜென்ரலா வந்து SP3D, E3D, அப்புறம் நிறைய சாஃப்ட்வேர் இருந்துச்சு, எல்லாம் பேரும் மறந்துட்டேன். ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் இருக்குது, ஆட்டோ டிஸ்க்ல கூட இருக்கு. அப்புறம் PDMS அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த மாதிரி பைப்பிங் டிசைனுக்குன்னு டெடிகேட்டிவா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதெல்லாம் படிச்சு நான் வந்து பைப்பிங் டிசைன் இன்ஜினியர் ஆக போறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப டிசைனர் ஆவாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஏன்னா ஜென்ரலா சில பேர் சில விஷயங்கள் புரியாம ஒரு ஃப்ரெஷரா நம்ம போய் ஒரு பைப்பிங் டிசைன் கோர்ஸ் போய் படிக்கிறோம். ஒரு SP3Dயோ E3Dயோ ஒரு சாஃப்ட்வேர் நம்ம படிச்சிடறோம். படிச்சுட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ள போனா இண்டஸ்ட்ரி தலைமையில அடிச்சு, ஏன்னா உன்ன யாரா படிக்க சொன்னா, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா, பைப்பிங்னா என்ன தெரியுமா, ஸ்டாண்டர்ட்னா என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு நம்மளை குனிய வச்சு பச்சை குதிரை தாண்டுற மாதிரியே சில கேள்வியெல்லாம் நம்மளை கேட்டு விட்டுறாங்க. ஏன்னா ஒரு ஒரு ஃப்ரெஷர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பைப் லைன் டிசைனுக்குள்ள போகலாமா அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டீங்கன்னா தாராளமா போகலாம். ஆனா போறதுக்கு முன்னாடி நான் சொல்ற இந்த நாலேஜ்லாம் உங்கள்ட்ட இருக்குதா அப்படிங்கிறத பாத்துக்கங்க. விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த பைப்பிங் ஸ்டாண்டர்ட்ஸ் உங்களுக்கு தெளிவா தெரியணும். ஏன்னா அந்த பைப்பிங் ஸ்டாண்டர்ட்னா நிறைய பேர்த்து நான் பைப்பிங் டிசைன் முடிச்சுட்டு வந்தவங்கலாம் கேட்டேன். பைப் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலா ஒரு பைப்பை எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவ? இப்ப கடையில போய் நீ ஒரு பைப் வாங்குற, 2 இன்ச் பைப்புன்னு வாங்குற. சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிளுக்கு கடையில போயிட்டு ஆனா ஒரு 2 இன்ச் பைப் கொடுங்கண்ணா அப்படின்னா அவர் கொடுப்பாரு. இப்ப இந்த 2 இன்ச் அப்படிங்கிறது பைப்போட ஓடியா இல்ல ஐடியா, அதாவது அவுட்டர் டயாமீட்டரா இல்ல இன்னர் டயாமீட்டரா, இது என்னவா இருக்கும் அந்த 2 இன்ச் அப்படின்னு சொல்றது எது அப்படிங்கறத வந்து நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க ஐயா. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பைப் ஷெட்யூலுக்குள்ள வரும். ஸோ ஷெட்யூலை பேஸ் பண்ணி வரும். அது என்னங்கிறத நான் உங்களுக்கு விளக்கமா பின்னாடி சொல்றேன். பைப் ஷெட்யூல் தெரியணும். பைப்பிங் ஸ்டாண்டர்ட்ஸ் மேஜரா வந்து அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்னைக்கு மேக்சிமமா ஃபாலோ பண்றதுனால அமெரிக்கன் ஸ்டாண்டர்டை பத்தி உங்களுக்கு தெரியணும். டிராயிங்கை ரீட் பண்ண தெரியணும். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற பைப் லைனை டிராயிங் பண்ண தெரியணும். இது சாஃப்ட்வேர்லாம் வேண்டாம், கையில பட வரி தெரிஞ்சா போதும். சரிங்களா? ஸோ அந்த லெவலில் தெரிஞ்சாவே போதும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியணும். ஃபீல்டுக்குள்ள என்ன கெமிக்கலுக்கு என்ன மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து ஒரு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் போகுது, அந்த ஆசிட்டை நீங்க வந்து பைப் லைன்ல தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க. அப்போ அதுக்கு என்ன மாதிரியான பைப் லைன் கொடுக்கணும், அந்த பைப் லைனுக்கு உள்ள என்ன கோட்டிங் கொடுக்கணும், இந்த நாலேஜ் உங்களுக்கு வேணும். அப்போ என்ன ஷெட்யூல் போடணும், விச் மீன்ஸ் என்ன திக்னஸ் போடணும், பைப்பு என்ன டயாமீட்டர்ல போடணும், ஸோ எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் கொடுக்கணும், இதெல்லாம் தெரியணும். எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது, யாரும் என்கிட்ட எதுவுமே சொல்லல. இதெல்லாம் தெரிஞ்ச ஒருத்தரை, ஒரு ஃப்ரெஷருக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னா ஒரு கம்பெனி எடுக்கணும்னா 1008 கேள்வி கேட்கும். ரீசன் என்னன்னா இதுல ஒரு ஃப்ரெஷரா உள்ள போய் ஒரு சின்னதா ஒரு தப்பு பண்ணிட்டு சரி சார் ஐ எம் ஃப்ரெஷர் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுடைய ஒரு சின்ன தப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து இந்த ஃபீல்ட்ல ஏற்படுத்தும். அதனாலதான் நிறைய ஜாபுக்கு, இந்த ஜாபுக்குன்னு இல்லை, பொதுவா நிறைய ஜாபுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர் எடுக்காததுக்கு காரணமே இதுதான். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பு பெருசா இருக்கும் அப்படிங்கிறனால சில ஜாபுக்கு வந்து சில ரிஸ்கான ஜாபுக்கு ஃப்ரெஷரா ப்ரிஃபர் பண்றது கிடையாது. ஓகே, ஆனா ஊருக்குள்ள நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் நான் பைப்பிங் டிசைன் ஆக போறேன், பைப் டிசைன் இன்ஜினியர் ஆக போறேன், பைப்பிங் டிசைன்ல வேகன்சின்னு எங்க சித்தப்பா சொன்னாரு, எங்க மாமா சொன்னாரு, எங்க அண்ணன் சொன்னாரு, எங்க சித்தப்பா பையன் சொன்னாரு அப்படிங்கிற அந்த கதையெல்லாம் சொல்லி போய் நிறைய பேர் வந்து இந்த கோர்ஸை படிச்சுட்டு ஃபீல்டுக்குள்ள வர்றாங்க. பட் வர்றவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு வேலை கிடைக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கும். இப்போ ஒருத்தர் கமெண்ட் போடுவாரு, ஏன்டா டே நான்லாம் பைப்பிங் டிசைன் படிச்சுட்டு இன்னைக்கு நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், மாசம் 40,000 சம்பளம் வாங்குறேன், ஃப்ரெஷர் தான் நான் அப்படி ஒருத்தர் கூவுவார். பட் அது பொய்யெல்லாம் கிடையாது, அது உண்மைதான். ஸோ என்னன்னா ஃப்ரெஷரா வேலையே கிடைக்காதுன்னு கிடையாது, வேலை கிடைக்கும். அதுக்கான நாலேஜும் ஸ்கில்லும் உங்கள்கிட்ட இருக்குதா அப்படிங்கிறதான் இங்க கேள்வியே.
சரிங்களா? இப்ப கிளாஸ்ல 100 பேர் படிக்கிறோம். 100 பேரும் சூப்பரா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற அளவுக்கு இருக்கிறோம் அப்படின்னா 100 பேருமே பைப்பிங் டிசைன் இன்ஜினியர் ஆகுங்களேன். யாரும் கேட்க மாட்டாங்க. புரியுதுங்களா? பட் எத்தனை பேருக்கு அந்த சான்ஸ் கிடைக்குது? ஸோ உண்மையாவே இண்டஸ்ட்ரி என்ன எதிர்பார்க்குது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ என்னைய பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, நீங்க வந்து பைப்பிங் டிசைன் இன்ஜினியரா ஆகணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் போயி பைப்பிங்ல ஒர்க் பண்ணுங்க. முடிஞ்சா டெக்னீஷியனா வேலை கிடைச்சாலும் கூட போய் வேலை செய்யுங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஸ்பூல்னா என்ன தெரியும், டூல்ஸ் என்ன தெரியும், ஃபிளான்ச்னா என்ன தெரியும், என்ன டைப் ஆஃப் ஃபிளான்ச் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பைப் ஃபிட்டிங்ஸ் இருக்குது, எக்ஸ்பேண்டர், ரெடியூசர் டி, எக்ஸ்பேண்டர் டி, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வால்வ்ஸா இருக்குது. வால்வ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி வால்வு, கேட் வால்வு, ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ்ஸ், இந்த மாதிரி வால்வ்ஸ் எங்க எது யூஸ் பண்ணணும், எங்க பெண்ட் யூஸ் பண்ணணும், எங்க டி யூஸ் பண்ணணும், அண்ட் தென் எங்க எல்போ யூஸ் பண்ணணும். ஸோ அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியணும். இதெல்லாம் நீங்க கண்ணில் போய் பார்த்தா மட்டும்தான் தெரியும். சொல்லி கொடுத்தா படிச்சா புரியும், அவ்வளவுதான். பட் இதெல்லாம் ப்ராக்டிக்கலா பண்ணும்போது உங்களுக்கு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேரும் தெரியுது. நான் சொன்ன மாதிரி இந்த பிடிஎம்எஸ்ஓ இல்ல SP3DO, E3DO இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நீங்க ஒரு பைப் லைனை டிசைன் பண்ணலாம். 3Dல டிசைன் பண்ண முடியும். ஸோ டெஃபினட்டா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி பைப்பிங் டிசைன்ல போறதுக்கு ஆரம்ப சம்பளமே என்னைய பொறுத்த அளவுக்கு குறைஞ்சது 25,000 ரூபாய் இருக்குங்க ஐயா. ஒரு ஃப்ரெஷரா உள்ள போனாவே அந்த விஷயத்துல இவங்க டாப் டக்கர் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா 25,000 ரூபாய் அப்படிங்கிறது மினிமம் சேலரி ஒரு ஃப்ரெஷருக்கு இந்த ஃபீல்டுக்கு குட் அண்ட் என்ன தான் சொல்லுவேன். தாராளமா உள்ளுக்குள்ள போலாம் இனிஷியலாவே. ஆனா எல்லாத்தையும் எல்லா ஃப்ரெஷரும் இதில் எடுப்பாங்களான்னா இல்ல. எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் கெட் அ ஜாப். சரி, இப்போ நம்ம பஞ்சாயத்து வருவோம். என்னோட கன்க்ளூஷன் நான் சொல்லிடுறேன். என்னன்னா ஒரு ஃப்ரெஷரா நீங்க வந்து இந்த SP3DO, E3DO படிக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதை வந்து பாத்தீங்கன்னா சில பேர் பார்க்கலாம், சில இன்ஸ்டியூட் கூட பார்க்கலாம். பார்த்துட்டு ஏன்டா டேய் உங்ககிட்ட ஒரு கோர்ஸ் இருக்குன்னா அதுக்காக அந்த கோர்ஸை வச்சுட்டு மற்ற கோர்ஸ் எல்லாம் மட்டம் தட்டுவியா அப்படின்னு கேட்கலாம். பட் ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். நீங்க நம்பலனாலும் அதான் நேசம். ஏன்னா ஃப்ரெஷருக்கு வேலை எத்தனை பேருக்கு கிடைக்கும்? 10 பேர் படிக்கிறான்னா 10 பேர் ஃப்ரெஷருக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அப்படி உண்மையாவே கிடைக்கும் அப்படின்னா நீங்க யார் வேணாலும் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணலாம். பைப்பிங் டிசைன் உண்மையாவே செம்மையான ஒரு growth. வேற எந்த ஃபீல்ட்லயுமே இல்ல அதுல ஒரு growth இதுல தான் இருக்குது. அதை நான் சத்தியமா அடிச்சு சொல்லுவேன். ஒரே ஒரு பிரச்சனை தவிர ஃப்ரெஷருக்கு வேலை கிடைக்குமா, இதேதான் என்னுடைய கேள்வியே. ஸோ அதை நீங்க முடிவு பண்ணுங்க. ஸோ முடிவு பண்ணிட்டு நல்ல இன்ஸ்டியூட்டா தேர்ந்தெடுங்க. நல்லா நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இன்ஸ்டியூட்டை தேர்ந்தெடுங்க. ஒருவேளை நீங்க இதை படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தேர்ந்தெடுத்து அந்த இன்ஸ்டியூட் நல்லா படிங்க. ஸோ இன்ஸ்டியூட்ல பிளேஸ்மெண்ட் பண்ற மாதிரி இன்ஸ்டியூட்லாம் போய் நீங்க தேடணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு கரெக்டான ஸ்கில்ல கற்றுக் கொடுக்குற இன்ஸ்டியூட் நீங்க தேடி பிடிங்க. வேலை ஈஸியா கிடைக்கும். நீங்களே வேலை ஈஸியா தேட முடியும். அந்த மாதிரி வேலை ஏதோ நீங்க தேடிட்டு இருக்கிறீங்க, பைப்பிங் டிசைன்ல தான் இருக்கிறேன், பைப்பிங் இன்ஜினியரா வேலை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல போயிட்டு ஜாப் அப்ளிகேஷன் இருக்கும். அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுடைய டீடைல்ஸை நீங்க வந்து பதிவு பண்ணுங்க. ஸோ நாங்களே உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லோக்கல்லேயே அப்டேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வரும்பொழுது நாங்களே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுப்போம். ஸோ நீங்க அட்டன் பண்ணி ஈஸியா ஜாப் கிராப் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம். ஸோ இந்த பைப்பிங் டிசைன் போலாமா வேண்டாமா அப்படிங்கிற இன்னும் தெளிவான கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். நீங்க டேரக்டா தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாய்ஸ் நோட் அனுப்பலாம். எது அனுப்பினாலுமே குறைஞ்சது முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாவே உங்களுக்கு ரிப்ளை பண்றதுக்கு முயற்சி பண்றேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.